Hello everyone. இன்னைக்கு CMA Interல Group 1 Paper 8 Cost Accounting செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எக்ஸாம் ஓரியன்டாக என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் எந்த மாதிரி கவர் பண்ணணும், ஸோ ஃபுல் சிலபஸும் கவர் பண்ணும்போது எதில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்த ஆர்டரில் படிக்கணும், ஈஸியாக 60+ வாங்குறதுக்கு என்ன மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணணும், அதை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ செல்ஃப் ஸ்டடி அப்படிங்கிறப்ப இங்கே தனியாகவும் படிக்கிறதாகவும் இருக்கலாம், அல்லது கோச்சிங் போயிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி படிக்கிறதுக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செல்ஃப் ஸ்டடிங்கிறப்ப நீங்களாக உங்களை ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ரெடி பண்ணணும், அதுக்கான டிப்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க, இன்னும் ஜாயின் பண்ணலைன்னா. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சிலபஸ் 2022 CMA Inter Group 1 Paper 8 Cost Accounting. காஸ்ட் அக்கௌண்டிங் பேப்பர் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரு 60+ எடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டு, ரொம்ப மார்க் ஸ்கோரிங் சப்ஜெக்டு, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கோர் சப்ஜெக்ட்னு சொல்லலாம். காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது சிஎம்ஏக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்ட். ஸோ இந்த காஸ்ட் அக்கௌண்டிங் ரொம்ப சிம்பிளாகவும் நம்ம 60+ எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு அதனுடைய சிலபஸ் என்ன, அதில் என்னென்ன சாப்டர்ஸை எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்ட்ரடக்ஷன் டு காஸ்ட் அக்கௌண்டிங். இந்த சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னில் 30 மார்க்ஸுக்கு MCQ வருது, அண்டு 70 மார்க்ஸுக்கு டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ் வருது. ஸோ இந்த 30 மார்க்ஸ் MCQவை ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி 70 மார்க்ஸில் நம்ம எழுதுகிற கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கூடவோ ஓரளவுக்கு 60+ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த 30 மார்க்ஸ் MCQவை ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டாக எழுதணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு 1 வேர்டு, அதாவது பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸு அண்டு MCQக்காக புக்லெட்டு அதெல்லாம் மட்டும் ரெஃபர் பண்ணுறத விட எக்ஸ்ட்ராவாக புக்கில் லைன் பை லைன் ரீட் பண்ணி ஒன் டைம் எல்லாமே படிச்சிருங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ தான் காஸ்ட் அக்கௌண்டிங்கே படிக்க ஆரம்பிக்கிறீங்க. காஸ்ட் அக்கௌண்டிங்கிற இந்த சப்ஜெக்டை பற்றின நாலேஜே இப்போ தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னா கூட ரொம்ப சிம்பிளாக படிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு சாப்டரை முதல்ல மறக்காமல் படிச்சிருங்க. ஃபஸ்ட்டு சாப்டரில் காஸ்ட் அக்கௌண்டிங்னா என்னென்னு கொடுத்துருப்பாங்க. காஸ்ட் அக்கௌண்டிங் அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, காஸ்ட்டை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம், என்னென்ன டைப்ஸாக அதை கிளாஸிஃபை பண்ணுறோம், அண்ட் காஸ்ட் ஷீட்டுடைய ப்ரிப்பரேஷன், அதில் இருந்து ப்ராஃபிட்டை எப்படி கண்டுபிடிக்கிறோம். இதை லைன் பை லைன் படிக்கும்போது அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே வாங்க. அண்டர்லைன் அப்படிங்கிறப்ப ஒரு பெண்ணால் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு மார்க்கர் வச்சு ஹைலைட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எலமெண்ட் ஆஃப் காஸ்ட் அப்படிங்கிறப்ப மெட்டீரியல், லேபர் அண்ட் ஓவர் ஹெட்னு சொல்லுவோம். அதுலேயே டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். அப்போ டைரக்ட் மெட்டீரியல்னால் என்ன, டைரக்ட் லேபர்னால் என்ன, நிறைய எக்ஸாம்பிள்ஸோட புக்கில் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸும் நல்லாவே படிச்சுக்கோங்க. அப்படியே ஹைலைட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இப்போ ஒரு வாரத்தில் படித்ததை நெக்ஸ்ட் வீக்கோ அல்லது அதுக்கு அடுத்த வாரத்துலேயோ ஒன் டைம் ரிவைஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் திருப்பி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்கள். அப்படி ரிவைஸ் பண்ணுறப்போ திருப்பியும் படித்ததெல்லாம் படிக்கணுங்கிறது இல்லை, ஜஸ்ட்டு ஹைலைட் பண்ண பாயிண்ட்ஸை மட்டும் ஒன் டைம் கோத்ரூ பண்ணிங்கனாலே போதும். ஈஸியாக உங்களுக்கு ஞாபகத்துக்கு எல்லாமே மெமரிக்கு வந்துடும். ஸோ த இம்பார்ட்டன்ட் காஸ்ட் அக்கௌண்டிங் டேர்ம்ஸ். காஸ்ட் அக்கௌண்டிங்னா என்ன, அப்புறம் காஸ்ட்னா என்ன, அதில் காஸ்ட் சென்டர்னா என்ன, காஸ்ட் ஆப்ஜெக்ட்டு, காஸ்ட் யூனிட்டு, என்னென்ன இண்டஸ்ட்ரீஸில் என்னென்ன காஸ்ட் யூனிட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாமே MCQக்கு நிறையாவே கேட்பாங்க. அதோட கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட்டில் காஸ்ட்டை வந்து ஃபிக்ஸட், வேரியபிள் ஒரு செமி வேரியபிள்னு பிரிக்கிறது. அதே மாதிரி காஸ்ட்டை வந்து நார்மல் காஸ்ட்டு, அப்நார்மல் காஸ்ட்டு, கண்ட்ரோலபிள், அன்கண்ட்ரோலபிள், மார்ஜினல் காஸ்ட்டு, டிஃபரன்ஷியல் காஸ்ட்டு, இந்த மாதிரி என்னென்ன டைப்பில் நம்ம காஸ்ட்டை கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட்டில் பார்க்கணும். ஃபங்க்ஷன் வைஸாக பிரிக்கிறப்ப ப்ராடக்ட் காஸ்ட்டு, தட் மீன்ஸ் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, அட்மினிஸ்ட்ரேஷன், செல்லிங் அண்ட் ஓவர்ஹெட். ஸோ ஒவ்வொரு லைனுமே அங்கே இம்பார்ட்டன்ட். ஸோ அது எல்லாமே நல்லா படிங்க. காஸ்ட் ஷீட்டுடைய ஃபார்மெட்டை ரொம்ப கவனமாக பாருங்கள். எதுக்கு அடுத்தது வருது. ஃபஸ்ட்டு ப்ரைம் காஸ்ட்னா அடுத்தது ஒர்க்ஸ் காஸ்ட்டு, அந்த ஒர்க்ஸ் காஸ்ட்டுக்கு ப்ரைம் காஸ்ட்டில் எதை ஆட் பண்ணுறோம் அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். எங்கெங்கெல்லாம் இந்த ஸ்டாக்குடைய அட்ஜஸ்ட்மெண்ட் வருது, ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அண்ட் ஃபினிஷ்டு குட்ஸ் எல்லாம் காஸ்ட் ஷீட்டில் எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். காஸ்ட் ஷீட்டுடைய ஃபார்மேட்டு அண்ட் அதுலேருந்து ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு சாப்டரை ஒரு 2 டேஸில் உங்களால் தாராளமாக நல்லாவே படிச்சிட முடியும். இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறீங்க அப்படின்னா கூட ரொம்ப சிம்பிளாகவே ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அடுத்தது மாடியூல் 2. ஃபஸ்ட்டு சாப்டர் படித்ததுக்கு அப்புறமா பின்னாடி வர்ற சாப்டர்ஸ் எல்லாமே நீங்கள் எந்த ஆர்டர்லேயும் படிக்கலாம். இந்த ஆர்டர் படி தான் படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எந்த சாப்டர் வேணாலும் முன்னாடியோ பின்னாடியோ நீங்கள் ஈஸியாக படிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு பேசிக்கானது படிச்சிடுறீங்க. இந்த பேசிக் படித்ததுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற சாப்டர் எது வேணாலும் நீங்கள் மாற்றி படிச்சுக்கலாம். இப்போ எலமெண்ட்ஸில் மெட்டீரியல், லேபர்னால் எம்ப்ளாயி காஸ்ட்டு அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இந்த 3ம் கவர் ஆகும். இந்த 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ மெட்டீரியல், லேபர் அண்ட் ஓவர் ஹெட்ஸ் ஆர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு அடுத்தது ஓவர் ஹெட்ஸ் வரும். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அடுத்தது ஓவர் ஹெட்ஸ். ஓவர் ஹெட்ஸ்னால் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த 4 சாப்டருமே இது ரொம்ப சின்ன சாப்டராக தான் இருக்கும், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த 4 சாப்டருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு ஒரு 6 days ஆர் 1 week அந்த மாதிரி டைம் எடுத்துக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக படிக்கும்போதே சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபார்மேட் எப்படி போடணும், எந்த இடத்துலலாம் ஃபார்முலா வருது, அந்த ஃபார்முலாவை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதில் யூனிட்ஸ் என்ன போடணும், எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணினா தான் எக்ஸாமில் போய் எழுதும்போது கரெக்டாக உங்களால் ப்ரெசன்டேஷன் பண்ண முடியும். அந்த 3 hours உங்களால் ஃபுல்லாகவே ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னா ப்ராக்டிஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ இப்போ மெட்டீரியல் காஸ்ட் அப்படிங்கும்போது அங்கே மெட்டீரியலுடைய லெவல்ஸில் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மேக்ஸிமம் லெவல், மினிமம் லெவல், ரீஆர்டர் லெவல், அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு படிக்கணும். ரீஆர்டர் லெவல்னால் என்ன, அது எப்போ போடுவோம், அப்போ எவ்வளவு குவான்டிட்டி ஆர்டர் போடுறோம் ரீஆர்டர் லெவலில், அது ரீஆர்டர் குவான்டிட்டி, அதுக்கு இன்னொரு நேம் என்ன, எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி. ஸோ அந்த எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டியுடைய ஃபார்முலா என்ன, அந்த ஃபார்முலாக்கான எக்ஸ்பென்ஷன் கண்டிப்பாக சொல்லணும். இப்போ எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டியுடைய ஃபார்முலா √2AB/C அப்படின்னு இருக்கலாம், அல்லது 2AO/C. அது ஏஓன்னு வச்சுருக்கலாம், அல்லது ஏபின்னு வச்சுருக்கலாம். நீங்கள் என்ன ஃபார்முலாவில் அதை எழுதுறீங்களோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். ஏன்னா ஆனுவல் டிமாண்ட், ஓஆர்பி எதை நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஆர்டரிங் காஸ்ட்டு, அண்ட் சினா கேரிங் காஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே புரிஞ்சு படிங்க. வெறும்னே ஏபி அப்படின்னு மட்டும் அங்கே ஆன்சரில் எழுதினா ஃபுல் மார்க் கிடைக்காது. ஸோ மெட்டீரியல் லெவலில் இது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அடுத்தது இஓக்யூ அண்ட் ஸ்டோர்ஸ் லெட்ஜர், ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், வெயிட்டட் ஆவரேஜ், அது எத்தனை மெத்தட் இருக்கோ அந்த எல்லா மெத்தடுமே நல்லா பாருங்கள். அப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்கிராப், ஸ்பாயிலேஜ், டிஃபெக்டிவ்ஸ், வேஸ்டேஜஸ், இதெல்லாம் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸு. இதெல்லாமே ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஃபுல் சிலபஸுமே படிக்கணும். பட் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறப்ப இது எல்லாமே திருப்பி ஒரு தடவை ரிவைஸ் பண்ண வேண்டியது அவசியம். இப்போ திருப்பி நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் மட்டும் ரிவைஸ் பண்ணணுங்கிறது கிடையாது. பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஈவன் இட் ரிலேட்ஸ் டு த ப்ரீவியஸ் சிலபஸ் 2016 2012 அல்லது 2008 அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற காஸ்ட் அக்கௌண்டிங்குடைய கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் ரிலேட்டடாக இருக்கிறதெல்லாம் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அதில் என்ன கொஸ்டின்ஸ் திருப்பி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிவிஷனில் திருப்பி படிக்கிறப்ப எக்ஸாமுக்கு ஈஸியாக இருக்கும். அதோட இது ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன், கண்டினியூஸ் ஸ்டாக் வெரிஃபிகேஷன், கண்டினியூஸ் ஸ்டாக் டேக்கிங் அண்ட் பெர்பிச்சுவல் இன்வென்ட்ரி சிஸ்டம், அதெல்லாம் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் எம்ப்ளாயி காஸ்ட்டில் நிறையா மெத்தட்ஸ் இருக்கும். டைம் ரேட்டு, பீஸ் ரேட்டு, அதுலேயுமே நிறையா மெத்தட்ஸ் இருக்கும். ஒவ்வொருத்தர் நேமோட, டெய்லர், மெர்ரிக், அந்த மாதிரி ரோவான்ஸ் பிளான், அந்த மாதிரி நிறைய இருக்கும். அது எல்லா மெத்தடுமே என்னென்ன பிளானில் என்னென்ன ஃபார்முலா அப்படிங்கிறத நல்லா பாருங்கள். அதே மாதிரி லேபர் டேர்ன் ஓவர், அதில் 3 மெத்தட் இருக்கும், அதுவுமே பார்த்துக்கணும். அண்ட் ஓவர் டைம், ஐடில் டைமுடைய ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணணுங்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்படி இங்கே மெட்டீரியலில் ஸ்கிராப், ஸ்பாயிலேஜ், டிஃபெக்டிவ் சொன்னோமோ அதே மாதிரி இங்கே ஓவர் டைம், ஐடில் டைம். ஓவர் டைம்னா என்ன, ஐடில் டைம்னா என்ன, டைம் கீப்பிங்னா என்ன, டைம் புக்கிங்னா என்ன, ஈச் அண்ட் எவ்ரி லைன் இங்கே இம்பார்ட்டன்ட் தான். அதே மாதிரி டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதனோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னால் என்ன, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸுடைய கம்பேரிசன் படிங்க. அண்ட் ஓவர் ஹெட்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஓவர் ஹெட் அப்போர்ஷன்மெண்ட்டை அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓவர் ஹெட்டை எப்படி அப்போர்ஷன்மெண்ட் பண்ணுறோம், அந்த அப்போர்ஷன்மெண்ட்டுக்கு என்னென்ன மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒவ்வொரு மெத்தடுக்கும் எக்ஸாம்பிள்ஸோட புக்கில் இருக்கும். அது எல்லாமே பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் முதல்ல. அடுத்தது அப்சார்ப்ஷன்னு, ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஓவர் அண்ட் அண்டர் அப்சார்ப்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்,
24 காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து 10 மார்க்ஸ் கவரேஜ்னு நம்ம மேலே பார்த்தோம். ரொம்ப சிம்பிளாகவே இதில் 10 மார்க்ஸ் எடுக்கலாம். மொத்தமே இதில் 24 காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் தான். பட் கிட்டத்தட்ட டேர்மிங்ஸ், அதாவது வேர்டிங்ஸ் எல்லாமே ஒரே மாதிரியே தான் இருக்கும். டைட்டில் என்ன, CAS 1னா அதுக்கான என்ன டைட்டில், CAS 6னா என்ன, CAS 7னா அதுக்கு என்ன நேம், அதை பார்த்துக்கணும். இப்போ மெட்டீரியலுக்கு என்ன காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், லேபருக்கு என்ன காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். ஸோ அந்த டைட்டிலும் அதனுடைய நம்பரும் நல்லா பார்த்துட்டு உள்ளுக்குள்ளே அதனோட ஆப்ஜெக்டிவ் என்னங்கிறது மோரார்லஸ் எல்லாத்துலேயுமே ஒரே வேர்டிங்ஸோடையே தான் வரும். எதை கண்டுபிடிக்கிறோமோ அதை அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்ப சிம்பிளாகவே படிச்சிடலாம். இதுவும் நெக்ஸ்ட்டு காஸ்ட் புக் கீப்பிங், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காஸ்ட் அக்கௌண்டிங்க்கு எப்படி புக்ஸை மெயின்டைன் பண்ணுறோம், ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்கில் எப்படி புக்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம், ரெண்டுலேயுமே ப்ராஃபிட் டிஃபர் ஆச்சுன்னா அதில் எப்படி ரீகன்சிலேஷன் பண்ணணுங்கிறது எங்கே பார்க்கணும். ஸோ இன்டெகிரேட்டட் புக் கீப்பிங் அல்லது நான் இன்டெகிரேட்டட்னா காஸ்ட் அண்ட் ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் ரெண்டும் ஒன்றா வைக்கிறது. ஸோ அந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இன்டெகிரேட்டட்னா அதுக்கு எப்படி என்ட்ரி போடணும், நான் இன்டெகிரேட்டட்னா அதுக்கு லெட்ஜரோட சேர்த்து ப்ரிப்பரேஷன் நல்லா பாருங்கள், அதை எப்படி லெட்ஜர் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். அப்புறம் 2 ப்ராஃபிட்டும், தட் இஸ் ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்குடைய ப்ராஃபிட், காஸ்ட் அக்கௌண்டிங்குடைய ப்ராஃபிட், ரெண்டையும் ரீகன்சிலேஷன் பண்ணுறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். அதுவுமே நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் காஸ்ட் புக் கீப்பிங் இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு 2 டேஸில் படிச்சிடலாம் நீங்கள். ஸோ மெட்டீரியல், லேபர் அண்ட் ஓவர் ஹெட்டு ஒரு 1 வீக் கிட்ட டைம் எடுத்து படிக்கலாம். ஸோ அது ஆர்டர் படி படிக்கிறப்ப கொஞ்சம் போரிங்காக இருந்ததுன்னா மெட்டீரியலுக்கு ஒரு 2 டேஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் காஸ்ட் புக் கீப்பிங் அந்த மாதிரி கூட மாறி வந்து படிச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்டர் படி படிக்கணுங்கிறது இங்கே கம்பல்ஷன் கிடையாது. ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனை நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னாலே மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களால படிக்க முடியும். அடுத்தது மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங். இந்த மெத்தட்ஸில் ஏதாவது மினிமம் 2 மெத்தட்ஸாவது கொஸ்டினில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஜாப் காஸ்டிங், பேட்ச் காஸ்டிங். ஜாப் காஸ்டிங்னா அது எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் இந்த ஜாப் காஸ்டிங் ஃபாலோ பண்ணுறோம், அதே மாதிரி பேட்ச் காஸ்டிங் எங்கெங்கே ஃபாலோ பண்ணுறோம், இதுக்கான காஸ்ட் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஜாப் அண்ட் பேட்ச் காஸ்டிங்க்கு. அடுத்தது கான்ட்ராக்ட் காஸ்டிங் அப்படின்னு படிக்கும்போது அங்கே ஒரு கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறப்ப எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், ஒரு டெப்ரிசியேஷன்னா அதுக்கு எப்படி என்ட்ரி போடணும், அந்த கான்ட்ராக்டில் 2 to 3 years டைம் எடுக்குது ஒரு கான்ட்ராக்ட் முடிக்க அப்படின்னா அதில் ப்ராஃபிட்டில் எவ்வளவு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போகணும், எவ்வளவு ரிசர்வுக்கு கொண்டு போகணும், கான்ட்ராக்டில் எவ்வளோ ஒர்க்கு முடிஞ்சிருக்கு, அதில் ஒர்க்கு சர்டிஃபைடு எவ்வளவு, அன்சர்டிஃபைடு எவ்வளவு, அதனுடைய கேல்குலேஷன் எப்படி கன்சிடர் பண்ணணும் அங்கே என்ட்ரி போடுறதுக்கு. ஸோ அதுலேயே ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு கான்ட்ராக்டும் எந்த லெவலில் கம்ப்ளீஷன் ஆகிருக்கு, அப் டு 25%, அப் டு 50% அந்த மாதிரி கொடுத்து அதில் எவ்வளவு நோஷனல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ரெகக்னைஸ் பண்ணிக்கணும், எவ்வளவு ரிசர்வ்க்கு கொண்டு போகணுங்கிற ஃபார்முலாஸ் இருக்கும். அந்த ஃபார்முலாஸில் 2 வேரியேஷன் இருக்கும். அதாவது ஒன்று கேஷ் ரிசீவ்டு பை ஒர்க் சர்டிஃபைடு, அது சேர்க்காம அந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப கவனமாக எப்படின்னு புரிஞ்சு படிச்சுக்கணும். அடுத்தது ப்ராசஸ் காஸ்டிங் படிக்கும்போது ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் நார்மல் அண்ட் அப்நார்மல் லாஸஸை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், இதுக்கான கேல்குலேஷன் எப்படி போடுறோம், அப்நார்மல் லாஸஸை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி கேல்குலேஷன் பண்ணுறோம், ஒரு ப்ராசஸ்லேருந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு கொண்டு போகும்போது என்ட்ரிஸ் எப்படி போடுறோம், அண்ட் ஜாயிண்ட் அண்ட் பை ப்ராடக்ட்ஸு இதுக்கான ட்ரீட்மெண்ட்டு, ஜாயிண்ட் காஸ்ட்டை எப்படி அப்போர்ஷன் பண்ணி கொடுக்குறோம் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும். ஜாயிண்ட் ப்ராடக்ட்டில் எத்தனை ப்ராடக்ட் இருக்குது, இப்போ ஜாயிண்ட் ப்ராடக்ட்னா என்ன, பை ப்ராடக்ட்னா என்ன, ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன, அந்த மாதிரி அதில் படிக்கணும். அடுத்தது ஆப்ரேட்டிங் காஸ்டிங், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது நான் சர்வீஸ் காஸ்டிங்னு சொல்கிறோம். இதில் டிரான்ஸ்போர்ட்டு, ஹோட்டல், ஹெல்த் கேர் இதிலெல்லாம் ஆப்ரேட்டிங் காஸ்டிங்கை ஃபாலோ பண்ணுறோம். அப்போ ஆப்ரேட்டிங் காஸ்டிங் அந்த ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடாக ஆப்ரேட்டிங் காஸ்டிங் சம் வந்தது அப்படின்னா காஸ்ட்டு பெர் பேசஞ்சர் கிலோமீட்டர் அல்லது காஸ்ட்டு பெர் டன் கிலோமீட்டர், அதுலேயே காம்போசிட்டாக யூனிட் வைக்கிற மாதிரி 10 கிலோமீட்டர் பேசஞ்சர் கிலோமீட்டர் அது மாதிரி அது எப்படி கேல்குலேஷன் பண்ணணுங்கிறதும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ இந்த ஜாப், பேட்ச், கான்ட்ராக்ட், ப்ராசஸ், ஆப்ரேட்டிங் இதெல்லாம் இருக்குல்ல, இந்த 5மா சேர்ந்து உங்களுக்கு ஒரு 1 வீக் டைம் எடுத்து படிக்கலாம். அப்படி இல்லைன்னா
ஜாப் பேட்ச் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த ரெண்டோட மேலே காஸ்ட் புக் கீப்பிங் அதோட சேர்ந்து படிக்கலாம். கான்ட்ராக்ட் காஸ்டிங் அதோட சேர்ந்து லேபரோ மெட்டீரியலோ உங்களுக்கு எது விருப்பமோ அதுக்கு ஏற்ற மாதிரி படிக்கலாம். கண்டினியூஸாக தான் இந்த 5 மெத்தட்ஸும் படிக்கணுங்கிறது இல்லை. இன்பிட்வீன் ஏதாவது ஒரு மெத்தடை நீங்கள் படிச்சுட்டு வேறு ஒரு சாப்டருக்கும் மாறி போய்க்கலாம். அடுத்தது காஸ்ட் அக்கௌண்டிங் டெக்னிக்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது குரூப் 2ல் அப்படியே உங்களுக்கு கவர் ஆகும். குரூப் 2ல் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் மார்ஜினல் காஸ்டிங், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அண்ட் பட்ஜெட்டரி கண்ட்ரோல் அப்படியே திருப்பி ரிப்பீட் ஆகும். ஸோ எங்கேயே நீங்கள் இப்போ தான் குரூப் 1 தான் ஃபஸ்ட்டு படிக்கிறீங்கன்னா இங்கே படிக்கிறது உங்களுக்கு குரூப் 2லேயும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்ஜினல் காஸ்டிங், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், பட்ஜெட்டரி கண்ட்ரோல் இதுலேயுமே மினிமம் 2 கொஸ்டின் இல்லாமல் இருக்கவே இருக்காது. கேட்டால் 3லேயுமே கேட்கலாம். பட் மார்ஜினல் அண்ட் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேப்பர் மேக்ஸிமம் நம்ம பார்க்கவே முடியாது. அதனால் மார்ஜினல் காஸ்டிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். மார்ஜினல் காஸ்டிங்னா என்ன? ஸ்டாண்டர்ட் காஸ்ட் சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட், இதுதான் மார்ஜினல் காஸ்ட். ஸோ மார்ஜினல் காஸ்டிங்குடைய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 1 பேஜ் கூட இருக்காது. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சேல்ஸ்லேருந்து மார்ஜினல் காஸ்ட்டை மைனஸ் பண்ண போகிறோம். மார்ஜினல் காஸ்ட்னா வேரியபிள் காஸ்ட், அதை மைனஸ் பண்ணினா கிடைக்கிறது கான்ட்ரிபியூஷன். அதுக்கப்புறமா ஃபிக்ஸட் காஸ்ட்டை மைனஸ் பண்ணால் ப்ராஃபிட். இதில் பிரேக் ஈவன் பாயிண்ட்னா என்ன? அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் அனலைசிஸை தான் சிவிபி அனலைசிஸ்னு சொல்லுவோம். அப்போ பிவி ரேஷியோனா என்ன, அப்புறம் மார்ஜின் ஆஃப் சேஃப்டினா என்ன, பிரேக் ஈவன் பாயிண்ட்னா என்ன, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ்னா என்ன, கீ ஃபேக்டர்னா என்ன, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். அப்போ படிக்கும்போது இதெல்லாம் புரிஞ்சு படிக்கும்போது அதெல்லாம் பாயிண்ட்ஸ் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி அல்லது ஹைலைட் பண்ணி வச்சுட்டு திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணுங்கள். சம்ஸ் ஒரே மாதிரி இருக்காது, வேறு வேறு மாடலில் இருக்கும். அதாவது பேசிக் இவ்வளவு தான், கான்செப்ட் இப்போ நம்ம பார்த்த மாதிரி தான் இருக்கும். அது ஒவ்வொரு கொஸ்டின்லேயும் வேறு வேறு விதமாக நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் புக்கில் இருக்கிற எல்லா சம்ஸுமே முடிஞ்சால் குரூப் 2ல் இருக்கிற மார்ஜினல் காஸ்டிங் சம்ஸுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்சர்ப்ஷன் காஸ்டிங்க்கும் மார்ஜினல் காஸ்டிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். வேரியபிள் ஃபிக்ஸட்னு இங்கே பிரிப்போம் மார்ஜினல் காஸ்டிங்கில். பட் அப்சர்ப்ஷன் காஸ்டிங்கில் அங்கே டோட்டல் காஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுவோம் ஸ்டாக் வேல்யூவேஷனுக்கெலாம், அந்த பாயிண்ட்டு. அப்புறம் அப்சர்ப்ஷன் அண்ட் மார்ஜினல் காஸ்டிங்கில் ஸ்டாக் எப்படி வேல்யூவேஷன் பண்ணுறோங்கிற பாயிண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்க்கணும். அடுத்து ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில் மெட்டீரியல் அண்டு லேபர் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் வேரியன்ஸ் அனலைசிஸ் இது மட்டும்தான் உங்களுக்கு குரூப் 1ல் இருக்குது. அதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிங்க. இந்த மெட்டீரியல் அண்டு லேபர் வேரியன்சஸில் ஒவ்வொரு வேரியன்ஸும் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இதுக்கு சிம்பிளான ஒரு மெத்தட் போட்டிருப்பேன். டயக்ராம் வச்சு நம்ம ஈஸியாக இதை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி, மனப்பாடம் பண்ணாமல் புரிஞ்சு படிக்கிற மாதிரி. அதை நீங்கள் பார்க்கலனாலும் நீங்கள் ரெஃபரன்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ மெட்டீரியல் அண்ட் லேபர் காஸ்ட்டு வேரியன்சஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேயும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். இந்த கொஸ்டினே பார்த்தீங்கன்னா சில சமயம் ரிவர்ஸில் கேட்கலாம். வேரியன்சஸை கொடுத்துட்டு அதிலிருந்து உள்ள ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டோ ஆக்சுவல் காஸ்ட்டோ கண்டுபிடிக்கிற மாதிரி, அந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் நீங்கள் யோசிச்சு படிங்க. இது ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்க்கு மட்டும் இல்லை, எந்த டாப்பிக்காக இருந்தாலுமே இந்த கொஸ்டினை அப்படியே ரிவர்ஸில் கொடுத்தா நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு படிங்க. இப்போ எக்ஸாமில் கொடுக்குற எந்த கொஸ்டினும் உங்களுக்கு டஃப்பாகவே தோணாது. அடுத்தது பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்டரி கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட் என்னன்னு பாருங்கள். இதெல்லாம் எம்சிக்யூ ஆர் தேரி கொஸ்டினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிக்ஸட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்டுடைய டிஃபரன்ஸு, அப்புறம் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் எப்படி கண்டுபிடிக்கிறது. இப்போ ப்ரிப்பரேஷன் ஆஃப் பட்ஜெட்டுங்கிறப்ப ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கும் ஒரு எக்ஸாம்பிளோட சேர்த்து நல்லா பாருங்கள். ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டு, அப்புறம் பர்ச்சேஸு, ரா மெட்டீரியல், கன்சம்ஷன் பட்ஜெட்டு அண்ட் ஓவர்ஹெட்டில் ஒவ்வொரு ஓவர்ஹெட்டுக்கும் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணலாம். கேஷ் பட்ஜெட்டு, ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்டு, இந்த ஓவராலாக மாஸ்டர் பட்ஜெட் எல்லாமே 1 by 1 நல்லா புரிஞ்சு படிங்க. எடுத்தது பட்ஜெட்டரி கண்ட்ரோல் அண்ட் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு தியரி கொஸ்டின். இதுவுமே நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட் அக்கௌண்டிங் டெக்னிக்ஸுங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு இது மட்டுமே நீங்கள் தனியாக படிக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக ஒரு 1 வீக்கு தேவைப்படும். 1 வீக் ஆர் அதுக்கு மேலே 1 or 2 days கூட எடுக்கலாம் எல்லா சம்ஸுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு. இதை படிக்கும்போது கண்டிப்பாக குரூப் 2ல் இருக்கிற கொஸ்டின் ஆன்சர்ஸும் சேர்த்து பாருங்கள். அப்படி பார்க்கும்போது குரூப் 2க்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி நம்ம ஓரளவுக்கு இப்படி எஸ்டிமேஷன் போட்டதை வச்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 days, அதாவது மேக்ஸிமம் 1 monthக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறதா இருந்தால் கூட இந்த காஸ்ட் அக்கௌண்டிங் நீங்கள் படிச்சிடலாம். சைட் பை சைடு இன்னொரு சப்ஜெக்டையும் நீங்கள் சேர்த்து வச்சு படிச்சுட்டே வரலாம். இப்போ இந்த வீடியோவில்
காஸ்ட் அக்கௌண்டிங் எக்ஸாம் ஓரியன்டாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணுவோம்.